விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவர பொறுத்தவரைக்கும் அந்த மாநாட்டில பார்த்தீங்கன்னா, பல கட்சிகள விமர்சித்தாலும் காங்கிரஸ விமர்சிக்கல. இதனுடைய அடிப்படையில விஜயும், காங்கிரஸும் சேர்ந்து 2026 தேர்தலை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கள யதார்த்தத்தில் வந்து ராகுல் காந்திக்கும் நம்முடைய முதலமைச்சருக்கு இடையில ஒரு நல்ல புரிதல் இருக்கு. அரசியலை தாண்டி ஒரு உறவு புரிதலும் இருக்கு. அதை மீறி 2 பேரும், ஏன்னா ராகுல் காந்தி முடிவெடுக்காமல் காங்கிரஸ் முடிவெடுக்காது. உண்மதான். அதை மீறி வந்து ராகுல் காந்தி முடிவெடுப்பாருன்னு நான் நினைக்கல. 2வது, இன்னைக்கு இருக்கிற ஜனநாயகத்துக்கு, நம்முடைய இந்தியாவினுடைய பன்முறை கலாச்சாரத்திற்கு, மதச்சார்பின்மைக்கு இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலையில் காங்கிரஸ் சில தியாகங்களை பண்ணித்தான் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த சக்திகளை வந்து வெற்றி பெறுவது இன்னொரு 10 வருஷத்துக்கு தள்ளி போகும். இப்போ எது ப்ரையாரிட்டின்னு பார்க்கணும். அதாவது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி பண்ணுவது முக்கியமா, இல்லை ராகுல் காந்தி வந்து இந்தியாவில் மோடி அரசை அகற்றி விட்டு பிரதமராவது முக்கியமான்னு காங்கிரஸ் முடிவு பண்ணணும். அது காங்கிரஸ் முடிவு வந்து அப்போ தானே இருக்க முடியும். ஸோ அந்த முடிவுக்கு கொடுக்கக்கூடிய விலையாகத்தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி தான் நான் போகும்னு நான் நினைக்கிறேன்.